வணக்கம், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் கார புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க, அது கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 அல்லது 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா நல்லா வதக்கிடுங்க. இந்த பொடிகளை உள்ளே ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் நான் பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஆயிலில் இந்த பாவக்காயை நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை இப்போ உள்ளே சேர்த்திடலாம். பாவக்காயை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கலக்கிக்கோங்க. இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அதனால் இந்த குழம்பை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இப்போ ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லத்தை உள்ளே சேர்த்திடலாம். அவ்வளோதான், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.